ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவுலையும் எப்படி கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாத பஞ்சு போல் சாஃப்டான கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத கொழுக்கட்டையோட அதாவது பூர்ண கொழுக்கட்டையோட மேல் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லாத டிப்ஸும் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக இந்த கொழுக்கட்டையை ரொம்ப சாஃப்டாக செஞ்சிடலாங்க. நிறைய நேரம் வச்சுருந்தாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும். வாங்க இந்த பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. கடையில் வாங்கின இடியாப்ப பச்சரிசி மாவு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற வெறும் பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். 2 கப் எடுத்திருக்கேங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1.5 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் 1.5 கப் நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்துக்கணுங்க. 1.5 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நாட்டு சர்க்கரையும் நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி மாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க அளந்து எடுத்துக்கணும். உங்களோட தித்திப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோட அளவை நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு 2 கப்பை இதை சேர்த்து விட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த பச்சரிசி மாவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த பச்சரிசி மாவு நல்லா ஹீட் ஆனால் போதுங்க. ஹீட்டாகி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை ஹைலேயோ அல்லது மீடியம்லேயோ வச்சிங்கன்னா சட்டுன்னு கருகிரும். பச்சரிசி மாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்தா போதுங்க. மாவை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஏறி இருக்கும், அதே மாதிரி லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் மாவை நிறைய நேரம் சாஃப்டாக வச்சுருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டேன். மாவு நல்லா சூடாயிருச்சு, நல்லா மணம் வந்துருச்சுங்க. கொஞ்சம் கூட அதோட கலர் சேஞ்ச் ஆகலை. ஸோ ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும், அதில் நல்லா கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பெரிய பவுலுக்கு, அகலமான பவுலுக்கு மாற்றி விட்டுருங்க. மாற்றிட்டு அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அந்த சூடு ஆறுற வரைக்கும் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்து விட்டுலாங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் பச்சரிசி மாவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம், அதே கப்பில் 1/4 கப் தண்ணி. அதிக அளவு தண்ணி சேர்க்க வேண்டாங்க. பாருங்கள், 1/4 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி வரவும் இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. கல் மண்ணெலாம் இருக்கும், அதனால தான் நான் ஃபில்ட்ரு பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எகெயின் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இந்த கடாயில் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப்பு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாங்க. தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் துருவலும் வெள்ளை தண்ணியும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிரும், இல்லாட்டி கருகிருங்க. அதனால் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெய் சேர்க்குறதுனால அருமையான மணமாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளை தண்ணியும் தேங்காய் துருவலும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. ரொம்ப கெட்டியாகக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் எடுத்து பாருங்கள், டச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது தாங்க கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பச்சரிசி மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. 5 கப்பு தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணுற போகிறது இல்லைங்க. ஏன் அதிக அளவு தண்ணி எடுத்துக்க சொல்கிறேன்னா, நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு எந்த அரிசியில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம எடுக்கிற பிராண்டை பொறுத்து சில பச்சரிசி மாவு கம்மியாக தண்ணி இழுக்கும், சில பச்சரிசி மாவு அதிக அளவு தண்ணி இழுக்கும். ஸோ தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டோம்னா நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு மீன் டைமில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பச்சரிசி மாவை எடுத்துக்கலாங்க. அதில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க, அல்லது கோகோனட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் பாருங்கள், கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காயணும். இப்போ ஒரு கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம மாவில் ஊற்றிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரே அளவு தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க. நான் வீடியோ காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ள அளவு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மேலே இருக்கிற மாவு மட்டும்தாங்க ஈரப்பதமாக இருக்கும், உள்ளே இருக்கிற மாவு அப்படியே வெள்ளை கலரில் அப்படியே இருக்கும். ஸோ நல்லா உள்ள அளவு நல்லா கரண்டியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா மாவு மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தளர்வாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை வந்து வேக வைக்கும் போது தாங்க சூடாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்டாயிரும். இப்போ கரண்டியில் ஒட்டியிருக்கிற மாவை எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்குங்க. இப்போ வந்து வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் தளர்வாக தாங்க இருக்கும். இப்படி தாங்க இருக்கணும் மாவு. இந்த பதத்தில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தளர்வாக இருந்தால் தாங்க கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நிறைய நேரம் வரைக்கும். இப்போ கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தணும் அவசியம் இல்லைங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ மாவு மேலே நல்லா எண்ணெய் அல்லது நெய்யை க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு உருண்டையாக எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்ளே கை விட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே இறங்கணும். இதானுங்க கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாவு மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த ஆற வச்சுருந்த பூரணத்தை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் பூரண கொழுக்கட்டையோட மேல் மாவை எடுத்துக்கோங்க. கையில் 2 கையிலையும் நல்லா நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி விரலில் தண்ணி நல்லா தொட்டுட்டு மாவில் வந்து நல்லா இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி குழி போட்டுக்கோங்க. குழி போட்டுட்டு ஆள்காட்டி விரலை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் கொடுங்க. ஒரு கிண்ணம் மாதிரி ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சுருங்க. இப்போ நல்லா சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிவிட்டு அந்த விரிசல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு அந்த விரிசல் இருக்கிற இடத்துலலாம் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது இப்படி தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் அச்சில் கூட கொழுக்கட்டை அச்சில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி செஞ்சு விட்ருங்க. பாருங்கள், இப்போ நல்லா பால் மாதிரி கையில் உருட்டியாச்சு. கொஞ்சம் கூட எந்த பக்கமும் விரிசல் இல்லைங்க. அப்படி விரிசல் இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் விரிசல் இருக்காது, விரிசல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி ஸ்மூத்தாக செஞ்சு விட்ருங்க. இப்போ வந்து நம்ம இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் இட்லி தட்டில் வாழை இலையை போட்டு நல்லா வேக வச்சுருக்கேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த பக்கமும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.